வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசியில் ஒரு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். கார கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு நம்ம வந்து சிகப்பரிசி ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், சிகப்பரிசி நல்லா 3 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இதில் நான் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கு. அதுக்கு நல்ல நைஸாக நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு குறகுறப்பு இல்லாமல் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்ட பிறகு கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன். இது நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துக்கலாம். சிகப்பரிசி மாவு சேர்த்து இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாவை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், கட்டியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் மாவு. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வதக்கிறோம். பாருங்கள், நல்லா மாவு வந்து வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ இந்த மாவை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின உடனே நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டையாவோ இல்லை உருண்டைகளோ கொழுக்கட்டையாவோ நம்ம பிடிச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொழுக்கட்டை நல்லா இப்படி அளவு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா இப்படி பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய சிகப்பரிசி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இனிப்பாகவும் செஞ்சு கொடுக்கலாம், கார கொழுக்கட்டையாகவும் செஞ்சுருக்கலாம். இப்போ இது நான் கார கொழுக்கட்டையாக செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் எல்லாமே இதே மாதிரி பிடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதை மாவில் நான் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி குண்டான் போட்டிருக்கேன். இதில் இட்லி தட்டு வச்சு கொஞ்சம் துணி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு போட்டிருக்கேன். இப்போ அடியில் தண்ணி ஹீட் ஆன பிறகு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டைகள்லாம் இதில் வச்சு மூடி போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். சூடாக சுவையாக சிகப்பரிசி கொழுக்கட்டை சத்தானதாக நம்மளுக்கு தயாராகிடும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சிகப்பரிசி கார கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கத்தியாலேயோ இல்லை கையை எடுத்து ஒன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சிகப்பரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு. பாருங்கள், சூப்பர் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா கார கொழுக்கட்டை சிகப்பரிசியில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற சிகப்பரிசி வாங்கி கூட நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.